வணக்கம். ஒருவனுக்கு நேரம் சரியில்லை என்றால் அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது அவனுடைய நாக்கு மட்டுமே. உங்களின் துன்பக் கதையை எல்லாரிடத்திலும் சொல்லாதீர்கள். அதுவே பலருக்கு இன்பக் கவிதையாக இருக்கலாம். நீங்கள் பேசுவதற்கு முன் உங்கள் வார்த்தைகள் 3 வாயில்களை கடந்து செல்லட்டும். இது உண்மையா? இது அவசியமா? இது நாகரிகமா? சூழ்நிலைகள் மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். பேச்சில் கவனமாக இருங்கள். செய்ய முடிந்ததும் விரும்பாதவனுடைய செல்வம் மோசமான முறையில் அழிந்து போகிறது. அவனுடைய மரணமும் அப்படியே. செய்ய விரும்பி முடியாதவனுடைய நிலை முடிவில் நிம்மதி அடைக்கிறது. காரணம் அவனிடம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும். இதுவரையில் தர்மம் செய்யாத பணக்காரன் நிம்மதியாக செத்ததும் இல்லை, அவன் சந்ததி அந்த செல்வத்தை அனுபவித்ததும் இல்லை. மரணத்தை கடவுள் ரகசியமாய் வைத்திருப்பதால் தான் மனிதன் ஓரளவாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான். வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு, ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்தது. வாழ்க்கை என்பது நம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் தளம் அல்ல, பல திருப்பங்களை எதிர்பாராமலேயே அரங்கேற்றும் மேடை. வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும், ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும். வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். எதுக்கும் தயாராக இருங்கள். ஒரு நாள் உங்களுக்கான வாய்ப்பு வந்தே தீரும்.